பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த பாரு அரோரா பிரச்சனை முடியவே முடியாது பொறுக்குங்க. வியானா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அதே மேட்டரை பேசிகிட்டு இருக்காங்க. திரும்ப 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 பேசிகிட்டு இருக்காங்க. இந்த முக்கோண காதலுக்கு ஒரு எண்டே இல்லையா? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வியானா சொல்லுது, உன்னோட வே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் காட்டுறது வைப்ரண்ட்டாக வெளியில் தெரியுதே. யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா அரோரா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பாரு சொல்கிறா, கம்முவை மட்டும்தான் கேட்க முடியும். நீ ஏன்டா பவுண்ட்ரி வைக்கல? நீ ஏன் பவுண்ட்ரி கிரியேட் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்க? யாரோட? இப்போ அரோராவோட அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. உடனே வியானா சொல்லுது, ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆகலாம், அது தப்பு இல்லை. ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆகலாமே, தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி பாருவும் சொல்லுது. அது மாதிரி தான் எனக்கும் ஆணிச்சு அப்படின்னா பாரு சொல்லுது. பாரு உடனே சொல்லுது, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போதாவது அட்லீஸ்ட் அந்த எமோஷன்ஸுக்கு கொஞ்சமாச்சும் ட்ரூவாக இருக்க வேண்டியது தானே? ட்ரூவாக இருக்கக்கூடாதா? ஏன் இவளை கேவலமாக நடந்துக்கிட்டு இந்த கேமும் ஆட தெரியல, கேம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? ஆமாம் ஆமாம் ஊங்கொட்டிக்கிட்டு இருக்கு வியானா. நல்லா பதிவு பண்ணுது பாரு. இதை ஊங்கொட்டிகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு வியானா. பாரு சொல்லுது, அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்க வேண்டியது தானே? புரியல எனக்கு. அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸை கொடுக்க வேண்டியது தானே? ஏன் கொடுக்கல? அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸை அவங்க கொடுக்க வேண்டியது தானே? அதை வச்சு ஏன் விளையாடுறேன்னு நான் கேட்குறேன். அரோரா இப்படி தாங்க கேம் ஆடிட்டு இருக்கா வியானா, புரியுதா? அரோரா கேம் என்னன்னா, எங்கே அவங்க மனதளவில் காயப்படுவாங்களோ, மனதளவில் காயமாவாங்களோ அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு கேவலமாக அதை வச்சு கேம் ஆடுறது. அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் லவ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டு என் கூட சேர விடாமையே பண்ணி ஒரு கேம் ஆடுறது. அதாவது கூட ஆள் வேணும். லவ் பண்ணுறியோ ஃப்ரெண்ட்ஷிப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது. துஷாரோடு இருந்தேன், துஷார் போயிட்டான், இப்போ ஆள் இல்லை. அப்போ ஒரு கில்மாவாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், கட்டி பிடிச்சிக்கணும், என்ஜாய் பண்ணணும். அப்போ இதை வச்சு ஒரு கேம் ஆடிக்கிறது. இது ஈவிலாக தெரியுது எனக்கு, ஒரு ஈவிலாக படுது இது. அப்படிலாம் நான் விளையாட முடியாது, ஆட மாட்டேனா. எனக்கு அந்த சந்தேக பார்வையோடலாம் என்னால் பழக முடியாது ஒருத்தவங்கள்ட்ட. நீ பழகிக்கிட்டு இப்படி கேம் ஆடிக்கிட்டு இங்கே ஒரு குத்து, அங்கே ஒரு குத்து, அப்படி ஒரு குத்து, இப்படி ஒரு குத்து, கேமுங்கிற பேரில் நீலாம் எப்போயும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஆள். உள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மாமா டிவி உள்ளே உட்காந்து உன்னை சேவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு காசுக்கு தான் வந்திருக்கேன்னு குப்பை மாதிரி அப்பயே சொல்லிட்டேன், ஃப்ராடு வேலையை பார்த்தேன். ஆனால் உன்னை அனுப்பாமல் உள்ளே வச்சுருந்தாங்க. இப்போ திரும்பி கேம் ஆடுற, என்கிட்டயே ஆடுற, இந்த கேவலமான விஷயத்தை எடுத்துக்கொண்டு என்னையே தாக்க பார்க்குறேன். ஆனால் அங்கே போய் என்ன குத்துற? நான் இவன் கூட இருக்கக்கூடாது, வெளியே போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குத்துறது. அங்கே போய் ஏதாவது ஒரு கேவலமாக தெரியல உனக்கு, எச்ச வேலையாக தெரியல அப்படிங்கிற மாதிரி உட்காந்து வியானாட்ட சொல்லிகிட்டு இருக்குங்க, எல்லாத்தையும் பதிவு பண்ணிகிட்டு இருக்குங்க. யார்? பாரு. எப்போ தான்டா முடியும் இது? இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் கம்முரு.